கைஸ், வெல்கம் பேக் டு மெக்பாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போதுன்னா ஐசிடி அகாடமி லேர்னத்தான் 2024 எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இதுக்கான லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதுதான் இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்க கோர்சஸ். மொத்தம் 11 கோர்சஸ் தான் இருக்குது, ஈஸியாக முடிச்சிடலாம். இது வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். நமக்கு தேவையான ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் 20 ஜூலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங் டேட் வந்து ஆகஸ்ட் 15. ப்ரோக்ராம் லான்ச் டேட் வந்து ஆகஸ்ட் 13. செல்ஃப் லேர்னிங் டேட் ஆகஸ்ட் 16 செல்ஃப் எண்டிங் கோர்ஸ் மொத்தமாக 11 கோர்ஸ் முடிகிற நாள் வந்து 30. ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் அக்டோபர் 10. டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம அவ்வளோ தூரம் வெயிட் பண்ண வேண்டாம், சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். இது வந்து வின்னர்ஸோட காலேஜ் லிஸ்டஸ் மோஸ்ட்லி பார்ட்டிசிபேட் பண்ணிங்க காலேஜ் லிஸ்ட்டு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம். இதே லிங்க்கில் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி பேஜுக்கு வந்துடும். அதில் உங்களோட ஸ்டேட் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேமை எந்த மிஸ்டேக் இல்லாமல் ஃபுல் நேமாக கொடுத்துருங்க. அந்த பேஜோட லிங்க்கும் இந்த பேஜோட லிங்க்கும் நான் வந்து தனியாக உங்களுக்கு அந்த லிங்க்கை நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். உங்களோட காலேஜ் நேம் ப்ராப்பராக நீங்கள் ஒரே இன்ஸ்டியூட் தான் படிக்கலாம், ஆனால் ஒரே இன்ஸ்டியூட்டில் மல்டி காலேஜஸில் இருக்கும். அதாவது ஒரு 1 or 2 பிரான்ச்சஸ் நிறையா காலேஜஸ் இருக்கும். அதில் எந்த காலேஜுன்னு சொல்லி ப்ராப்பராக நீங்கள் சர்ச் பண்ணி பொறுமையாக சர்ச் பண்ணி நீங்கள் அந்த காலேஜ் நேம் கொடுத்துருங்க. நீங்கள் காலேஜ் நேம் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் அதை ரீஎடிட் சேஞ்சிங் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு டைம் மெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டா ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் அதே மெயில் ஐடி யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. அதனால் மிஸ்டேக் இல்லாமல் பொறுமையாக சர்ச் பண்ணி எந்த காலேஜோ அந்த காலேஜோட பெயர் ப்ராப்பராக நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் போட்டுருங்க. எந்த மிஸ்டேக் இல்லாமல் காலேஜோட பேரை ப்ராப்பராக ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், கரண்ட் மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. அதாவது ஸ்டூடெண்ட்டாக ஸ்டாஃபான்னு சொல்லி ப்ராப்பராக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், நீங்கள் எக்ஸாம் பண்ணும்போது ஒரு 8 digit or 6 digit or 7 digit 8 ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களோட டிகிரி, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வருஷம் படிச்சுட்ருக்கீங்க அந்த இயர், அப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட், அதாவது மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், EEE, IT, CSE, அப்புறம் எந்த இயர் பாஸ் அவுட். நான் ஆல்ரெடி பாஸ் அவுட் ஆகிட்டேன், அதனால் இப்போதைக்கு கரண்ட் இயர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் என்னமோ அந்த ஜெண்டரை கொடுத்துருங்க. கம்பல்சரி இந்த 11 கோர்ஸுமே டிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த 11 கோர்ஸில் 1 or 2 கோர்சஸ் டூ காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், முடிக்க முடியாது. நீங்கள் செலக்டிவாக கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 11 கோர்ஸுக்கு 5 கோர்ஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 5 கோர்ஸில் 7 கோர்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதே ப்ராப்பராக வெறும் 5 தான். அந்த 5லேயும் 3 மிஸ்டேக்காக இருக்குது. அதாவது 3 கோர்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் எல்லா கோர்ஸுமே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இந்த கிளிக் இயர் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் பேஜுக்கு வந்துடும். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் அது வந்து உங்களோட எந்த மெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மெயிலுக்கு உங்களுக்கு வந்துடும். ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் ஐசிடி அகாடமி லேர்னத்தான் 2024 உங்கள் பெயர், இந்த லாகின் யூஆர்எல் வந்து நம்ம முன்ன ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆச்சுல்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுறதுக்கு, அதுதான் லாகின் யூஆர்எல். சேம் அதே பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதுக்கு வந்து யூசர் நேம் வந்து உங்களோட மெயில் ஐடி, எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி, மோஸ்ட்லி உங்கள் காலேஜோட மெயில் ஐடியே கொடுத்துருங்க. காலேஜ்லேயே மெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அதையே கொடுத்துருங்க. சப்போஸ் ப்ரொவைட் பண்ணலைன்னா உங்கள் பர்சனல் மெயில் ஐடி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதுக்கான பாஸ்வேர்டும் அதிலே வந்துடும். இந்த கேப்ஸ்லாக் கோடு வந்து மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து மிஸ்டேக் இல்லாமல் ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு டைம் சைன்இன்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. சும்மா வந்து டிக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். அப்படி டிக் பண்ணிகிட்டு இருந்தோம்னா இன்வேலிட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும். அதனால் ஒரு டைம் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு விட்டுருங்க.
டைம் கிளிக் பண்ணிவிட்டு விட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மெயிலில் வந்துட்டு நம்ம என்ன வந்திருக்கு, 12 கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணோம். 12 கோர்ஸோட பேரும் வந்துருச்சு. இந்த 12 கோர்ஸ் தான் முடிக்கணும். அப்புறம் சைன்இன் ஆயிடுச்சு. சேவ் கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பெயரும் உங்களோட காலேஜ் பேரும் வந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எத்தனை கோர்ஸ் முடிக்கணும், 11 கோர்ஸ் முடிக்கணும். அதாவது 11 கோர்ஸ் இருக்குது. மினிமம்லாம் கிடையாது, நம்ம மேக்ஸிமம் 11 முடிச்சிடலாம். டோன்ட் வரி, 11 நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்கள் மை ப்ரொஃபைல் மொபைல் இருந்துச்சுன்னா அந்த 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மை ப்ரொஃபைல் அதில் போயிட்டு உங்களோட காலேஜ் நேமும் மெயில் ஐடி மட்டும் மாற்ற முடியாது, அது ஃபிக்ஸ்டு. மற்ற டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் தப்பாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ரீஎடிட் பண்ணிக்கலாம். ரீஎடிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்டேட் மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக அப்டேட் ஆகிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் டேஷ்போர்டுக்கு போயிட்டு இங்கே டவுன்லோட் ஸ்டூடெண்ட் கைடுன்னு சொல்லி இருக்கும். வருஷம் பிடிஎஃப் ஒன்று கொடுத்துருவாங்க. அது வந்து என்ரோல்மெண்ட் டேட் முடியும் போது, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் முடியும் போது கரெக்டாக அப்லோட் பண்ணிடுவாங்க. நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதில் எடுக்க முடியல அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கோர்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபஸ்ட்டு கோர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுவேன். அதுக்கு கீழேயே இந்த ஸ்டூடெண்ட் கைடையும் சேர்த்து நான் அட்டாச் பண்ணியே போட்டுருவேன். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் சிம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன். இது வந்து எந்த மிஸ்டேக் இல்லாமல் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ண பாருங்கள். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேஜர் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஃபஸ்ட்டு மறுபடியும் பார்க்கலாம். இது இன்ஸ்டியூஷனுக்கு, இது நமக்கு. ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் 20, க்ளோசிங் டேட் 15 ஆகஸ்ட் 15, ப்ரோக்ராம் லான்ச் டேட் 13, செல்ஃப் லேர்னிங் வந்து 16, செல்ஃப் எண்டிங் டேட் 30 செப்டம்பர், அனௌன்ஸ்மெண்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்து 10 அக்டோபர். இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட். அவ்வளோதான் கைஸ், மறந்துடாதீங்க. இதை வந்து யாராச்சும் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.